யாத்திராகமம் 34:4 வாசிக்குமாறு. அப்பொழுது மோசே கட்டளையிட்டபடி இங்கே ஒரு காரியத்தை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு மோசேக்கு கட்டளை கொடுத்து இந்த ஜனங்கள் அடிக்கடி தவறான வழிகளை போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு ஒரு பிரமாணத்தை ஒரு கட்டளையை கை கொள்ளும்படியாக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறான், ஒரு கற்பனையை எடுத்து அந்த கற்பனைகளை என்ன செய்ய வேண்டும், சில கட்டளைகள் சில காரியங்களை எழுத வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், மோசே இடத்திலே சொல்லுகிறார். ஆமென். வாசிமகள். அப்பொழுது மோசே கட்டளையிட்டபடியே கரங்களை தட்டி நம்மளுக்கு என்னத்தை கொண்டு போறாரு, 2 கல்லை தான் கொண்டு போறாரு. 2 அந்த என்னது நீங்க எல்லாம் இருக்கும், அது என்ன கல்லுனா இந்த பேரெல்லாம் எழுதியெல்லாம் வச்சிருப்பாங்க. அது என்ன கல்? கிச்சனுக்கெல்லாம் முடியலாம் போடுவீங்க. கடப்பா கல், அந்த நேரம் கடப்பா கல். நம்ம சும்மா சொல்லுவோம் கடப்பா கல் இல்லை. அந்த மோசை என்ன கல்லில் கொண்டு போனாரோ என்னவோ தெரியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி ஒண்ணு என்ன செஞ்சாரு, ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கறது. இங்கே எழுதுறாங்க அம்மாவே இல்லைனா அந்த மாதிரி 2 எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, வாசிக்கிற மகன் அழகா இருக்கிறது. அப்பொழுது மோசே இழைத்து என்ன செய்யறாரு, தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு என்ன செய்யறான், என்ன செய்யறான். ஆமா, பாசு ஏதோ கொண்டு வர சொன்னாரு. போவோம், நமக்கு 10 மணி தான் அதிகாலை. இந்த பயல்கள்லாம் கூப்பிட்டா 12 மணிக்கு வந்து நிற்பாங்க. இங்க போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. 8 மணிக்கு வரேன் நான் 8, அவங்களுக்கு தெரியும் 8 மணிக்கெல்லாம் வரவும் வேணான்னு சொல்றேன். நானும் இவங்களுக்கு பாவம் வாங்கடா அப்படின்னா 10-12 மணிக்கு வந்து நிற்பாங்க. வந்து அது இங்கே வர மாட்டாங்க, கீழே போயிட்டு அங்கே ஆண்டி தலையை காட்டிட்டு வருவாங்க, ஆண்டி சோறு கொடுத்துட்டு. இப்ப பாருங்களேன், மோசே என்ன சொல்றார் வாசிங்களேன். எப்பொழுது ஆண்டவர் கட்டளை கொடுத்தவனே, அதுதான் அப்பொழுது மோசே கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைக்கிறார். அது என்ன செய்யறாரு, அவரே இழைக்கிறார். ஆமென். வேற யாரையும் கொண்டு வந்து சம்பளத்துக்கு இழைக்கல. உனக்கு சொன்னா நீயே செய்ய. நீ சோம்பேறியா யாருக்கையும் கொடுத்துட்டீங்கன்னா அவன் நஷ்டப்பட்டு ஓடி போயிடும். நீ தான் என்ன செய்யணும், உனக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியாக நீ தான் அதை இழைச்சி நீ தான் அவருக்கு பிரியமானதை செய்யணும். ஆமாவே, வேற ஒருத்தர் கொடுத்தா செய்ய மாட்டாங்க. ஆமாவே, உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்தா நீ தான் செய்யணும். நீ கீபோர்டு வாசிக்க நீ தான் வாசிக்கணும், நீ பாடுறது நீ தான் பாடணும். ஆமாவே இல்லையா? அது வேற ஒருத்தர் நீங்க பாடுங்க, நீங்க நல்லா வாசிக்க, நல்லா தான் வாசிப்பாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உனக்கு தானே கொடுத்தாரு, அது இன்னொருத்தர் செஞ்சு ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நமக்கே யாரோ ஒருத்தர் சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவோமா சொல்லுங்க? நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, உங்களோட ஹஸ்பண்டு நீங்க ஒரு விரும்பின சாப்பாடு ஒன்று செய்ய சொல்றாங்க, நீங்க சோம்பேறி பட்டுக்கிட்டு அந்த சிஸ்டர் நல்லா செய்வாங்க, வேணாம் வாசிங்க. அதிகாலமே எழுந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இரவெல்லாம் என்ன செஞ்சிருப்பான், என்ன செஞ்சிருப்பான் சொல்லுங்க? அதுதான் விடியுமே. எப்ப விடியுமேனோ அதுக்காக இல்லைன்னா விடியுமா? அவன் என்ன செஞ்சிருப்பான், சிந்திச்சு இருந்திருப்பான். எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும், இது எப்படி உருவாக்கணும், அப்படி செய்யலாம். அப்பதான் ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்வார், அது அந்த புத்தியை கொடுப்பார், அந்த அறிவை கொடுப்பார், அந்த ஞானத்தை கொடுப்பார். அப்ப அவன் எல்லாம் பிரெயின் பண்ணணும். அவனுக்கு என்ன ஆயிடும், இந்த மாதிரிதான் செய்யணும் அப்படி புரிகிறதா? சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஆமென் சொல்லு. உங்களுக்கு விருப்பமான காணிக்கை, உங்களுக்கு விருப்பமான தசம் அதெல்லாம் விரும்ப மாட்டார். ஆமென். கொளுத்த கண்டுனா கொளுத்த கண்டுதான் அடைக்கணும். சும்மா ஆண்டவர் ஊழியத்துக்கு சொல்லி ஒரு நொண்டியை கொண்டு விடக்கூடாது. ஆண்டவர் தானே ஒரு கண்ணு தெரியாத கோழியை கொண்டு என்ன செய்யக்கூடாது,
படைக்க கூடாது, கண்டுபிடி இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யக்கூடாது, அதை நீங்க வேற எங்கேயும் கொண்டு போய் படைக்கலாம். என் தேவனுக்கு நல்லது சொல்லுங்க. அப்ப அவர் செய்ய சொன்னா, இப்ப ஒருத்தர் செய்ய சொல்லிட்டா எப்படி இருக்கும்? உங்களுக்கு யாரோ ஒரு பெரிய அதிகாரிகள் அரைச்சி ஏதாவது செய்ய சொல்லிட்டா எப்படியெல்லாம் செய்யும். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஐஸ்கிரீம் செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஐஸ்கிரீம் வாங்கி அதை மெஷினை போட்டு அதை செஞ்சு அதை கொண்டு போய் கொடுத்து அவன் வாங்கி தின்னுட்டு அப்படி போயிடுவான். ஆமாவே இல்லை, அவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை பழி வாங்கினேன். ஆண்டவர் அவர் தன் சித்தத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்கு விசேஷ ஞானத்தை கிருபையை கொடுத்திருக்கார். ஆமென். அவன் மோசம் யாரு? சகல கலைகளையும் எகிப்தின் சகல கலைகளையும் கட்டவன். நான் என்ன செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு ஊழியத்தில் அப்படிதான், எல்லாம் தெரிஞ்சுட்டா நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவருக்கே நம்ம சொல்லி இல்லை ஆண்டவரை பிற்றியா இல்லை ஆண்டவரை ரவுனா செய்யணும் சொல்லிடுவோம். ஆமாவே இல்லையா? அவன் சொன்னபடியே செய்யணும். அவராமின்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன படித்திருக்கலாம், நீங்க என்ன செய்யலாம், ஆனால் ஊழியம் என்று வந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் செய்ய வேண்டும். வாசி மகள். அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் அந்த ரெண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு தன் கையில, அதுக்கு ஒரு ஆள் பிடிக்கல மோசே என்னது. ஆமா, அப்படிதான் சொல்லுங்க. ஊழியர்கள் போட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, பைபிளை வாங்குவாங்க. பாஸ்டர் பைபிளை கொண்டு வரேன் போய் உட்கார்ந்த ஷூவை கலெக்ட வருவாங்க, அப்படியெல்லாம் செய்ய வருவாங்க. நாமே அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதான்னு சொல்லுங்க. உன் தேவனுக்கு நீதான் என்ன செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். ஆமாவே அங்கே வருகிறார்கள், மூவர் வருகிறார்கள். ஆமே இயேசு கிறிஸ்துவோட இந்த தூதர்கள் வருகிறார்கள். தூரத்திலே வருகிறவர்கள் ஆபிரகாம் பார்க்கிறான். பார்த்த உடனே ஓடி போய் அவனே என்ன செய்கிறான், ஒரு ஆட்டை பிடித்து அதை என்ன செய்யறான், சமைத்து கொண்டு வந்து அவனே பரிமாறுகிறான். நீங்கள் தான் செய்ய வேண்டும். வராமின் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் செய்யணும். வராமின் சொல்லுங்க. சும்மா 8 மணிக்கு ஆராதனைனா 7:45 வந்து உட்காரணும். ஆமாவே இல்லையா? 9 மணிக்கு அப்படியே வாருங்க. மீன்காரவங்க மீனை தூக்கிட்டு வர மாதிரி இப்படியே வாருங்க. கட்ட பேசுகிறார். அந்த ஊழியத்தை ஸ்தாபிக்க போகிறார். அந்த ஊழியத்துக்கு ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். உன் கை கிரியைகளை கொண்டு ஆலயத்தை கட்ட விரும்புகிறார். ஆமாவே இல்லையா? ஆமேன் ஆமேன் ஆமேன். அதை நீங்க விசுவாசிக்கணும். நான் தான் இதை செய்வேன் நீங்க மட்டம் பிடிக்கணும். ஆமாவே நீங்க செய்யுங்க சிஸ்டர், நீங்க நல்லா பாடுவீங்க சிஸ்டர், நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், இடிச்சு விடக்கூடாது. உபவாச நாட்கள்லாம் வந்து பாரு, இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யணும், எல்லாம் எழுதி நின்று ஜெபம் பண்ணணும். ஆமாவே இல்லையா? அப்படியே ஆமா, அந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். நம்ம இந்த முறை எல்லாரும் அழகாக ஜெபிச்சிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. உணர்வாக உடைக்கப்பட்டு சில பேர் ஜெபிப்பதை நான் பார்த்தேன். ஆமாவே இல்லையா? சும்மா இந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு ஆண்டவருக்கு டாட்டா காட்ட முடியாது. அவருக்கு செய்கிறதை செய்ய வேண்டும். அந்த காலில எழுப்பி என்ன செய்தான், பலகை எடுத்துக்கொண்டு போகிறான். தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். சும்மா இல்ல மலை, சும்மா இல்ல, சீனா மலையில எவ்வளவு உயரம். ஆமாவே இல்லையா? எடுத்துக்கொண்டு போய் காத்திருக்கிறான். ஆமாவே இல்லையா? அங்கே கர்த்தர் எழுதுகிறார். உன் சரித்திரத்தை கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஆமாவே இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய பிரமாணத்தை கர்த்தர் கொண்டு வர. அதுவரைக்கும் ஆமீன் அவர்கள் விசுவாசத்தினால் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களை ஆண்டவர் என்ன செய்வார், ஆமீன் பிரமாண கட்டளையின்படியாக அவர்களை கொண்டு நடத்தினார். ஆமாவே இல்லையா? ஆக இந்த கால வேளையிலே நமக்கு ஒரு பிரமாணம், ஒரு கட்டளைக்கு மேலாக இந்த வேத சத்தியம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கட்டளைகளை கை கொண்டு நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு வாழ்ந்தார்களோ அதே போல நீ இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீ வாழ்கிற பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்த